சத்தம் கேட்கல. नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधे नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपतायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे இன்னைக்கு कृष्णा। प्रणाम माता जी। பிரணாம் हरे कृष्णा। மாதாஜி ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு 7வது அத்தியாயம் பார்க்க போறோம். பூர்ணத்தின் ஞானம் எத்தனாவது ஸ்லோகம்னா இந்த 4 விதமான துஷ்குருதினோ அதுல நாம फर्स्ट படிக்கணுங்க மாதாஜி, ஆமா மூன்றர்கள் படிக்கணுங்க. மூடர்கள் முதல்ல படிக்கணும் படிக்க. மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. மூடர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய சுமை தூக்கும் மிருகங்களைப் போல இவர்கள் முற்றிலும் முட்டாள்தனமானவர்கள். இவர்கள் தங்களது உழைப்பின் பலன்களை தாமே அனுபவிக்க விரும்புகின்றனர். அவற்றை கடவுளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது இல்லை. சுமை தூக்கும் மிருகத்திற்கு சிறந்த உதாரணம் கழுதை. பணிவான மிருகத்தினை அதன் எஜமானன் நன்றாக வேலை வாங்குகிறான். யாருக்காக இரவு பகலாக உழைக்கிறேன் என்பது கூட அந்த கழுதைக்கு தெரியாது. ஒரு கத்தை புல்லால் தனது வயிற்றை நிரப்புவதிலும் எஜமானன் அடித்து விடுவானோ என்ற பயத்துடன் சற்றே உறங்குவதிலும் பலமுறை உதைபடும் அபாயத்திற்கு மத்தியிலும் தனது காமப்பசியை பெண் கழுதையுடன் நினைத்து தீர்த்து கொள்வதிலும் கழுதை திருப்தியுற்று வாழ்கின்றன. சில சமயங்களில் பாடவும் தத்துவம் பேசவும் செய்கிறது. ஆனால் அத்தகைய கணைப்பு பிறருக்கு தொல்லையாகத்தான் உள்ளது. யாருக்காக உழைக்க வேண்டும் என்பதை அறியாமல் பலனை நோக்கும் செயல்படும் முட்டாளின் நிலை இதுவே. கர்மா செயல் என்பது யாக்கத்திற்காகவே என்பதை அவன் அறிவது இல்லை. தானாக உண்டாக்கிய கடமைகளின் சுமையை தீர்க்க இரவு பகலாக கடினமாக பாடுபடும் சிலர் ஜீவாத்மாவின் நித்தியத்தன்மையை பற்றி கேட்பதற்கு தமக்கு நேரமில்லை என்று கூறுவதை நாம் அடிக்கடி கேட்கிறோம். தங்களது உழைப்பின் பலனில் ஒரு சிறு பகுதியையே அனுபவிக்கும் இந்த மூடர்கள் அழியக்கூடிய பௌதிக லாபங்களே வாழ்வின் குறிக்கோள் என்று உள்ளனர். சில சமயங்களில் இவர்கள் உடலை வருத்தி உறக்கமின்றி இரவு பகலாக உழைக்கின்றனர். குடற்புண், அஜீரணம் முதலிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஏறக்குறைய உணவே இன்றி உழைப்பதில் திருப்தியுறுகின்றனர். பொய்யான எஜமானரின் நலனுக்காக இரவு பகலாக கடினமாக உழைப்பதில் ஆழ்ந்துள்ளனர். உண்மையான எஜமானரை அறியாத இந்த முட்டாள் உழைப்பாளிகள் பணம் பைத்தியம் பிடித்து அலைபவர்களுக்கு தொண்டு செய்வதில் தங்களது விலை மதிப்பு மிக்க காலத்தை வீணடிக்கின்றனர். துரதிருஷ்டவசமாக எல்லா எஜமானர்களின் பரம எஜமானிடம் இவர்கள் ஒருபோதும் சரணடைவது இல்லை. முறையான நபர்களிடமிருந்து அவற்றை பற்றி கேட்கவும் விரும்புவது இல்லை. மனித கழிவுகளை தின்று வாழும் பன்றி நெய்யாலும் சர்க்கரையாலும் செய்த இனிப்புகளை ஏற்பது இல்லை. அதுபோல நிலையற்ற ஜட உலகின் புலரின்ப அலைகளை பற்றி சலிப்பின்றி கேட்கும் முட்டாள் உழைப்பாளி ஜட உலகினை இயக்கும் நித்தியமான சக்தியை பற்றி கேட்பதற்கு மிகவும் குறைந்த நேரமே உள்ளது என்பான். ரெண்டாவது படிக்கிட்டாமா மாதாஜி? அதை செய்து பார்த்துடலாங்க மாதாஜி. இங்க 4 விதமான மனிதர்கள் பகவானை சரணடைவதில்லை. அவங்க முதல்ல மூடர்கள். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நமாம் துஷ்குருதினோ மூடாக பிரபத்யந்தே நாரதமாக மாயா அபகிருத ஞான ஆசூரம் பாவம் ஆஸ்ரிதா. ஆசூரம் அப்படின்னா அசுர மனப்பான்மை. இந்த அசுர மனப்பான்மை கொண்டவர்களில் அவங்க ஒருத்தர், துஷ்குருதினோ ஒருத்தர், மூடாஸ் ஒருத்தர், இப்படியாக 4 பேர் சரணடையறதில்ல. சண்டாளர்கள், மாயால் கவரப்பட்டவர்கள், அப்புறம் நாத்திகத்தன்மை உள்ள துஷ்டர்கள், இவங்க 4 பேருமே சரணடையல. அப்ப இந்த முட்டாள்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சுமை தூக்கும் மிருகத்தை போல முட்டாள்தனமானவர்கள். இதுக்கு கழுதை ஒப்பிடுறாரு சில பிரபுபாதர். கழுதை சுதந்திரமானது, நாம எங்க போனாலும் புல்லு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம ஒரு எஜமானனுக்கு, ஏன்னா அது பணிவான மிருகம், எஜமானனுக்கு அது ரொம்ப நன்றி கடன் பட்டு இரவு பகலா உழைக்குது. அவன் எஜமானன் என்ன தரான்னா ஒரு கட்டு புல்ல தரான். அதுக்காக அவன் பின்னாடி அடி வாங்கிட்டு சற்றே உறங்கும், அப்புறம் உதைப்படும். உதைப்படுறது எப்படின்னா, ஒரு காமப்பசியை தீர்த்து கொள்வதற்காக பெண் கழுதைகிட்ட போகும். அது பின்னங்கால வச்சு ஒரு உத விடும். ஆனாலும் அந்த காமப்பசியை தீர்த்துக்கிறதுக்காக பெண் கழுதையோட
அது வாழும். இப்படியாக மனிதனும் அப்படித்தான். அவன் ஒரு பெண்ணின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நாள் ஃபுல்லா உழைப்பான். அந்த காம பசியை தீர்த்து கொள்றதுக்காக அவ திட்டுறது அடிக்கிறது கூட சில சமயங்கள் எல்லா வீடுகளையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா இவங்க வேலை செய்யறதே எதுக்காகன்னா, இ- செயல் அப்படிங்கிறது கர்மாவா செய்யறது கிடையாது, யாகத்திற்காக. சாரி, கர்மா அப்படின்னா செயல். அந்த செயலை அவங்க யாகத்திற்காக பண்றது கிடையாது. எதுக்காக பண்றாங்கன்னா, தங்களுடைய கழுதை போல, அதாவது என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா கழுத மாதிரி உழைக்கிறாங்க. கடைசியில அவங்க கிட்ட உத வாங்குவாங்க. வயசானா அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி முட்டாள்கள் இரவு பகலா உழைப்பாங்க. அப்புறம் கடமைகளின் சுமைகளை தீர்க்க எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வேற. சோ ஜீவாத்மாவின் நித்தியத்தன்மை பற்றி கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க உழைப்புல ஒரு சிறு பகுதியை கூட பகவானுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ அழியக்கூடிய பௌதிக லாபம் தான் எனக்கு குறிக்கோள். ஏன்னா அது அழியக்கூடியதுன்னு உணரவும் மாட்டாங்க. அதிலேயே தங்களை முழுமையா ஈடுபடுத்தி இருப்பாங்க. சோ சில சமயங்கள் இவர்கள் உடலை வருத்தி உறக்கமின்றி இரவு பகலா உழைத்து குடற்புல் அஜீரணம் இதையெல்லாம் சந்தித்தாலும் கூட, உணவே இல்லாம உழைத்தால் கூட அதுல ஒரு திருப்தி. செய்யும் தொழிலே தெய்வம்னு வேற அவங்களுக்கு வாய்க்கு வந்த ஒரு பழமொழி சொல்லிக்குவாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்துல கிடையாது. இதெல்லாம் இவங்களா வாய்க்கு அழகா வருது. இப்ப குழந்தைகளுக்கு எப்படி ரைம்ஸ் உருவாக்குறாங்க, அது மாதிரி அழகா வர்ற ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களா ஒரு பழமொழி சொல்லிக்குவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு. தெய்வத்திற்கு அவங்களே டெஃபினேஷன் இப்படி தப்பு தப்பா கொடுத்துக்குவாங்க. சோ உண்மையான எஜமானர் யாரு? பகவான் தான் அப்படிங்கறத அறியாத இந்த முட்டாள்கள் பணப்பைத்தியம் பிடித்து உழைப்பதில் ஈடுபட்டு இப்படி யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என தெரியாம அவங்க முதலாளிக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. முதலாளி எப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது காலு ரிப்பேர் ஆச்சு, இல்ல கை போயிடுச்சு வேலை செய்யும் போது, அவ்வளவுதான், அவங்கள வேலையை விட்டு நீக்கிடுவார். அவருக்கு ஒண்ணும் பாசம் கிடையாது. நீ செய்யற, அதனால நான் உன் மேல பாசமா இருப்பேன். ஆனா பகவான் எப்பொழுதுமே பாசமா, நீ செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, நீ என்னுடைய மகன், என்னுடைய குழந்தை, உன்னை விடுவிப்பதற்காக நான் உன் கூடவே வர்றேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பரமாத்மாவா இருக்காரு. ஆனா இந்த முட்டாள்கள் நினைக்கிறாங்க இல்லையா, இவர் தான் என்னோட முதலாளின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப உண்மையா உழைப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு கேடு வந்தது அப்படின்னா, அவருக்கு ஏதாவது நோய் வந்தது அப்படின்னா அவ்வளவுதான், கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சுது. ஆனா கடவுளுக்கும் நம்மளுக்கும் எப்பவுமே அந்த உறவுங்கிறது முறியவே முடியாது. ஏன்னா பகவான் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார். அப்ப துரதிருஷ்டவசமாக எல்லா எஜமானர்களின் பரம எஜமானரிடம் இவர்கள் சரணடைவதில்லை. யாரெல்லாம் எஜமானர்னு சொல்றோமோ, இப்போ நான் ஒரு கம்பெனில 100 பேர் வேலை செய்றாங்க, அவர் தான் எஜமானர். அந்த எஜமானருக்கு ஒரு எஜமானர் இருப்பார். சோ இப்படியாக எத்தனை பேர் எஜமானர் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் எஜமானர் யார்? பரம எஜமானர் பகவான் கிருஷ்ணர் தான். சோ முறையான நபர்களிடமிருந்து அவரை பற்றி கேட்க விரும்புவது இல்லை இந்த மனிதர்கள் எல்லாம். மனித கழிவுகளை தின்று வாழும் பன்றி. ஏன்னா பன்றி பார்த்தா அது மோசமான கழிவுகளை தின்று வாழும். அதுக்கு கொண்டு போய் நெய்யும் சர்க்கரையும் செஞ்ச பொங்கலை கொடுத்தா அது ஏத்துக்குமா? அதுல அதுல அதுக்கு ஆர்வம் கிடையாது. அது போல நிலையற்ற ஜட உலகல்ல புலனின்ப அலைகளை பற்றி சலிப்பின்றி கேட்கும் முட்டாள் உழைப்பாளி. ஏன்னா நிறைய அரசியல் பற்றி பேசுவான், சாதி பத்தி பேசுவான், அத்தை பத்தி வர்ணாசிரம தர்மத்தை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, சினிமா பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பகவானை பற்றி கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா பன்றிக்கு எவ்வளவு நல்லா இனிப்பு கொடுத்தாலும் பிடிக்காது. பகவானோட பிரசாதம் நெய்யாலும் சர்க்கரையாலும் செய்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன பிடிக்கணும்? மலம்தான் பிடிக்கும். அது போல முட்டாள்களுக்கு இந்த பௌதிக இன்பங்கள் தான் பிடிக்கும், பகவானை பற்றி கேட்க பிடிக்காது. சோ முட்டாள் உழைப்பாளி ஜட உலகினை இயக்கும் நித்தியமான சக்தியை பற்றி கேட்பதற்கு மிகவும் குறைந்த நேரமே உள்ளது. அப்படியே வந்தா கூட எனக்கு அதிகமா எல்லாம் நேரம் இல்ல,
நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு இருங்க, நான் 5 நிமிஷம் வர்றேன், நான் போயிடுறேன். சோ இப்படிப்பட்ட முட்டாள்கள் முதல்ல சொல்லப்படுறாங்க. ரெண்டாவது வந்து துஷ்குருதினர்கள். மற்றொரு வகையினர் யாருன்னா நாரதம, மனிதர்களில் கடைநிலையோர். இப்ப முட்டாள் பத்தி பார்த்துட்டோம், இது கடைநிலையோர். இப்ப நர படிக்கிறேங்க என்றால் மாதாஜி. படிங்க மாதாஜி. துஷ்கிருதியினரின் துஷ்டர்களின் மற்றொரு வகையினர் நராதமர், மனிதர்கள் கடைநிலையோர் எனப்படுவோர். நர என்றால் மனிதன், அதம என்றால் கடைநிலையைச் சேர்ந்தவர். 84 லட்சம் உயிரின வகையில் 4 லட்சம் மனித இனத்தினர் உள்ளனர். இவற்றில் நாகரிகமடையாத கீழ்நிலை மனிதர்களும் அடங்குவர். சமூகம், மதம் மற்றும் அரசியல் ஒழுக்கமான கொள்கைகளை உடையவர்கள் நாகரிகமானவர்களாக கருதப்படுகின்றனர். சமூகத்திலும் அரசியலிலும் முன்னேற்றம் பெற்று மத கோட்பாடுகள் இல்லாத மனிதர்கள் நராதமர்களாக கருதப்பட வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றுவதன் நோக்கம் பரம உண்மையையும் கடவுளையும் அவருடனான மனிதனின் உறவையும் அறிவதே. எனவே கடவுளற்ற மதத்தினை மதமாக ஏற்க முடியாது. தன்னை விட உயர்ந்த அதிகாரி யாருமில்லை என்றும் தாமே பரம உண்மை என்றும் கீதையில் பகவான் தெளிவாக கூறுகிறார். சகல சக்திகளும் பொருந்திய பரம உண்மையான புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடனான இழக்கப்பட்ட தனது நித்திய உறவை புத்துயிர் பெறச் செய்வதே நாகரிகமுடைய மனித வாழ்வின் பொருள். இத வாய்ப்பினை இழப்பவன் எவனாயினும் அவன் நராதாமா எனப்படுகிறான். ஒரு குழந்தை தனது தாயின் கருப்பையினுள் மிகவும் அசௌகரியமான சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கிருந்து விடுபடுவதற்காக கடவுளை பிரார்த்திப்பதாகவும் வெளிவந்தவுடன் அவரை மட்டும் வழிபடுவதாக உறுதி கூறுவதாகவும் நாம் சாஸ்திரங்களிலிருந்து அறிகிறோம். ஒவ்வொரு உயிர்வாளியும் கடவுளுடன் நித்தியமாக உறவு கொண்டிருப்பதால் கஷ்டம் வரும் காலத்தில் பகவானிடம் பிரார்த்தனை செய்வது அனைவருக்கும் இயற்கையான செயலாகும். ஆனால் கருவிலிருந்து வெளியே வந்தவுடன் மாயையினால் பாதிக்கப்படும் குழந்தை தனது பிறப்பின் தொல்லைகளை மட்டுமன்றி தன்னை விடுவித்தவரையும் மறந்து விடுகிறது. குழந்தைகளிடம் உறங்கிக் கொண்டுள்ள தெய்வீக உணர்வினை மீண்டும் எழச் செய்வது பெற்றோரின் கடமையாகும். மத கொள்கைகளின் வழிகாட்டியான மனுஸ்மிருதி என்னும் நூலில் 10 விதமான தீமைப்படுத்தும் சடங்குகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவை வர்ணாசிரம முறைப்படி இறை உணர்வை எழுப்புவதற்கானவை. இருப்பினும் உலகின் எந்த பகுதியிலும் அந்த வழிகளில் எதுவும் ஒழுங்கான முறையில் தற்போது பின்பற்றப்படுவது இல்லை. எனவே தற்போதைய மக்களில் 99.9% மக்கள் நராதமர்களாகவே ஆவார். ஜனத்தொகை முழுவதும் நராதமர்களாகி விடும்போது அவர்களது பெயரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியால் உபயோகமற்றதாகின்றது. கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தணனையும் பசுவையும் யானையும் நாயை தின்பவனையும் சமநிலையில் காண்பவனை படித்தவன். உண்மை பக்தனின் கண்ணோட்டம் இதுவே. தெய்வீக குருவாக அவதாரம் செய்த பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு முற்றிலும் நராதமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய் என்ற சகோதரர்களை விடுவித்து உண்மையான பக்தரின் கருணை எவ்வாறு கடைநிலை மனிதர்களின் மீதும் பொழியப்படுகிறது என்பதை காட்டினார். எனவே புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட நராதமன் ஒரு பக்தரின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்விற்கு புத்துயிரளிக்க முடியும். பாகவத தர்மத்தை பக்தரின் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளின் செய்தியை அடக்கத்துடன் கேட்க வேண்டும் என்று மக்களிடம் பரிந்துரைக்கிறார். அந்த செய்தியின் சாரம் பகவத்கீதை. மனிதர்கள் கடைநிலையை சேர்ந்தோரும் பணியுடன் கேட்பதன் மூலம் விடுதலை பெற முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் இச்செய்தியை காது கொடுத்து கேட்கவே மறுக்கும் போது பரமபுருஷரின் விருப்பத்திற்கேற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? மனித சமூகத்தின் கடைநிலையோராகிய நராதமர்கள் மனிதனின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியப்படுத்துகின்றனர். அது படிக்கலாங்க சொல்லிடலாம். சொல்லுங்க. அப்ப நராதமர்கள், நர அப்படின்னா மனிதன். இப்ப மனிதர்லயே கடைநிலை அப்படின்னா யாரு அப்படின்னா 84 லட்சம் மனித உயிர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஜப்பான்ல பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, சைனால பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்தியன்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, யுஎஸ்ஏல பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ இவங்களையே 4 லட்சம் மனிதர்கள் இருக்காங்க. ஆரியர்கள்னு சொல்லப்படுறவங்க, அப்ப அநாகரிகமா இருக்கிறவங்க, இப்படி காட்டுவாசிகள், அவங்கெல்லாம் வந்து கடைநிலை காட்டுவாசிகள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த நாகரிகமடையாத கீழ்நிலை மனிதர்கள். அப்போ இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ இந்த புருஷார்த்தங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல தர்ம அப்படின்னா ஒரு சமுதாயத்துல மதம், அதாவது மதம் அப்படின்னா வெறும் சடங்குகள் கிடையாது, இறைவனுடைய கொள்கைகளை பின்பற்றுவது, வேத கொள்கைகளை பின்பற்றுறது, அதுதான் மதம். அதைத்தான் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் அப்படிங்கிறது நாம எதாலுமே
ஏதாவது ஒரு வகையில பகவானுக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளை ஏற்று அதன்படி நடக்கிறது, அதாவது சமயத்தை பின்பற்றுவது. ஆனா அந்த மத கொள்கைகள் உடையவங்க நாகரிகமானவங்க. ஆனா சமுதாயத்திலும் அரசியலிலும் முன்னேற்றம் பெற்று மத கோட்பாடுகள் இல்லாமல் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தது முதல்ல? நாத்திகர்கள். சோ எங்களுக்கெல்லாம் மத கோட்பாடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த மதம் எங்களையெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க கட்டுப்படுத்துபவர்களை விரும்பவில்லை. இப்ப எனக்கு மத கொள்கைகள் கட்டுப்படுத்துதா? நான் விரும்பல. எனக்கு மதமே வேண்டாம். நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல, நான் சுதந்திரமானவன், நாத்திகன் அப்படின்னு சொல்லி அந்த நராதமர்கள் எந்த ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சோ மத கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் பரம உண்மையையும், அதாவது கடவுளையும் அவருடையான மனிதனின் உறவையும் அறிவதே. மத கொள்கை எதுக்குன்னா பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்காகவே. அந்த உறவை நமக்கும் பகவானுக்கு என்ன உறவு அப்படின்னு. எனவே கடவுளற்ற மதத்தை மதமாக ஏற்க முடியாது. அப்போ தம்மை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு. சகல சக்திகளும் பொருந்திய பரம உண்மையான புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை புத்துயிர் பெறச் செய்வதே நாகரீகமுடைய மனிதனுக்கு வாழ்வின் பொருள். சோ ஏன் மனித வாழ்வு கிடைச்சிருக்கு? பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன உறவு, அதை புதுப்பித்துக் கொள்ளணும் அந்த உறவை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு ஆறறிவு கொடுக்கப்பட்டு மனித உடலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித உடல் வந்து ஒரு கருவி. எனவே ஏன்னா இந்த கருவியை வச்சு பகவானை அடையணும். அதை விட்டுட்டு மதமே இல்லைன்னு சொன்னா, ஏன்னா மதங்கள் மூலமா தான், சமய கோட்பாடுகள் மூலமா தான் பகவானை அறிய முடியும். ஆனா அதுக்கான வாய்ப்பையே அவங்க தவிர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நராத்தமர்கள், அதாவது கடைநிலையோர் ஆயிடுறாங்க. சோ பரம உண்மையான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை ஒருவன் இழப்பானாயின் அவன் நராத்தம. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் பாகவதத்துல, ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும்போது எவ்வளவு அசௌகரியமான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை அதை அனுபவிக்குது அப்படின்னு. கருவுல இருக்கும்போது அதனால சரியா மூச்சு விட முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லா தண்ணினா எப்படி, அது மலம் அது எல்லாமே கலந்துருக்கும், கிருமிகள் அதுல நிறைய இருக்கும். அப்ப வந்து அந்த குழந்தைக்கு உடல் பெருசாக பெருசாக என்ன ஆகும்னா ஒவ்வொன்னா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். முதல்ல ஒரு முட்டை வடிவுல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, கை, காலெல்லாம் அதுல இருந்து வெளியில வரும், கொஞ்சம் கொஞ்சமா முளைத்து வரும். ஆனா அது கொஞ்சம் உணர்வு பெறும்போது சில காலங்களுக்கு அப்புறம், சில மாதங்கள்ல உணர்வு கொடுக்கப்படும் அந்த கருவுக்கு. அப்ப அது அப்படியே நெளிய ஆரம்பிக்கும். அது அம்மா சொல்லுவா, என் வயித்துல குழந்தை பாரு எவ்வளவு அழகா விளையாடுது அப்படின்னு. உதைச்சு உதைச்சு விளையாடுது. ஆனா அது துன்பத்துல உதைக்குது. ஏன்னா அங்க இருக்கிற பூச்சிகள், கிருமிகள் அதெல்லாம் வந்து கடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கையில சொறிவோம். ஆனா அந்த குழந்தைக்கு அது கூட முடியாது, சொரிய முடியாது, பேச முடியாது, வெளியில குதிக்க முடியாது. அது அப்படியே கருவுல எப்படி சிக்குண்டு இருக்குன்னா, கைய காலை மடக்கி ஒரு 9 மாசம் உங்களை ஒரே ஒரே இதுல போட்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு பெட்ல போட்டு வச்சா. சோ அந்த தாயோடைய தொப்புள் கொடியில இருந்துதான் அதுக்கு உணவு பாஸ் ஆகுது. அப்போ அந்த தாய் வந்து சூடா குடிச்சா அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியா குடிச்சா அது ஒரு கஷ்டமா இருக்கும். அஜீரணமாகின்ற பொருட்களை எல்லாம் சாப்பிட்டானா அது ஒரு கஷ்டமா இருக்கும். அம்மா ஒரு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டானா அந்த குழந்தைனால ஜீரணிக்கவே முடியாது. ஏன்னா குழந்தை பிஞ்சு, அதுக்கு அஜீரண சக்தி வந்துடும். சோ அதனால அது கஷ்டப்படும். சோ ஒரு தாயோட கருவறை அப்படிங்கிறது ஒரு ஒரு கொடுமையான சிறை. அதையெல்லாம் நாமளும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ இதுல ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பிரேயர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் வந்து மாட்டிட்டேன், மறுபடியும் பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற சிக்கலுக்குள்ள மாட்டிட்டேன். கடவுளே, நான் இனிமே வெளியில வந்தா தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே உனக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுமா அந்த குழந்தை, கருவுல இருக்கிற குழந்தை. ஆனா இது வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்ல முடியாது. முன்னாடி பக்தி செஞ்சு சில தவறுகள் செய்யும் போது மறுபடியும் பிறப்பெடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஞானம் வருமா. அப்ப வந்து அதுக்கு பகவான்கிட்ட கதருமா,
பகவானே என்னை என்னை வந்து மறுபடியும் இதுல சிக்க வைக்காத, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த கருவுல இருந்து என்னை சீக்கிரம் வெளியேத்து, நான் உனக்கே பணி செய்யறேன், உன்னைவே நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாம் அது சொல்லுமா. ஆனா அந்த குழந்தை அந்த கருவிலிருந்து வெளியில 5 விதமான காற்றுகளால் தள்ளப்பட்டு, இயற்கை வாயினால தள்ளப்பட்டு மறுபடியும் இந்த ஜட உலகத்துக்குள்ள வரும்போது என்னாகும், மறுபடியும் இந்த சத்வ ரஜோ தமோ குணங்களுக்கு மாயைக்கு உட்பட்டு மறுபடியும் பழையபடி எல்லாத்தையும் மறந்துடும். இந்த உலகம்தான் உண்மை அப்படின்னு மறுபடியும் தான் உடல் என்கின்ற நிலையுடன் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி அவங்க அம்மா வயித்துல இருந்து 16 ஆண்டுகள் வெளியில வரவே இல்லை. எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அப்ப கடவுள் வந்து வாக்கு கொடுத்தார், உன்னை வந்து மாயை ஒண்ணும் செய்யாது, வெளியில வா அப்படின்னு. சோ 16 ஆண்டுகள் கருவுல இருந்துட்டு அப்புறம் வெளியில வர்றாரு. வெளியில வந்து அவர் பாட்டு காட்ட நோக்கி போறார், முற்றும் துறந்த ஒரு ஞானியாக. சோ இங்க வந்து ஒவ்வொரு உயிர்வாளியும் கடவுளுடன் நித்தியமாக உறவு கொண்டிருக்கிறதுனால கஷ்டம் வரும் காலத்தில் பகவானிடம் பிரார்த்தனை செய்யறது இயற்கை. ஏன்னா நாம் எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். ஆனால் கருவிலிருந்து வெளியே வந்தவுடன் மாயையால் பாதிக்கப்படும் குழந்தை தனது பிறப்பின் தொல்லைகள் மட்டுமின்றி தன்னை விடுவித்தவரையும் மறைந்து விடுகிறது. சோ குழந்தைகளிடம் உறங்கிக் கொண்டுள்ள தெய்வீக உணர்வினை மீண்டும் எழச் செய்து பகவானை வழிபட வைக்கிறது பெற்றோருடைய கடமை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை, முக்கியமான கடமை இருக்கு. அவங்க நினைச்சுக்கிறாங்க பிள்ளையே நல்லா வளர்க்கணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா பௌதீக கல்வி கொடுக்கணும், அதுதான் கடமைன்னு. ஆனா முக்கியமான கடமை என்னன்னா ஆன்மீக கடமை. நீ உடல் அல்ல ஆத்மா, நீ பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்க செய்யற முதல் கடமை. மத கொள்கைகளின் வழிகாட்டியான மனுஸ்மிருதி அதுல வந்து 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்கு விவரிக்கப்பட்டிருக்கு. இது வர்ணாசிரம முறையின்படி இறையுணர்வை எழுப்புவதற்கானவை. சோ வர்ணாசிரம தர்மம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகளை பின்பற்றுவார்கள். அதுல முக்கியமானது வந்து கர்ப்பதான சமஸ்காரம். சோ சோ இருப்பினும் உலகின் எந்த பகுதியிலும் அந்த வழிமுறைகள் எதுவும் ஒழுங்கான முறையில் தற்போது பின்பற்றப்படுவது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே கலியுகத்துல இந்த சடங்குகளை சரியா பின்பற்றாதனால நாம் எல்லாருமே சோடை போயிருக்கிறோம் அன்னைக்கு. எனவே தற்போதைய மக்களில் 99.9% மக்கள் நராத்தமர்கள் ஆகின்றனர். சோ இங்க எல்லாருமே நராத்தமர்கள் தான். 99.9% பாருங்க. சோ யாராவது சிலர் தான் இதையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. சோ ஜனத்தொகை முழுவதும் நராதமராக விடும்போது அவர்களது பெயரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியினால் உபயோகமற்றதாகின்றது. ஏன்னா நாமெல்லாம் நிறைய படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை, ஆனா முக்கியமா ஆன்மீகத்தை கோட்டை விட்டுறோம். எங்க வேற விட்டுட்டு மத்ததெல்லாம் பிடிச்சுக்கிறோம். ஏன்னா வேர் வந்து அழுகுச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு பயன் தராது. அந்த நிலையில தான் இப்ப இருக்கு. சோ கீதையின் தத்துவப்படி, கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தணனையும் பசுவையும் எல்லாமே வந்து அதாவது பண்டிதர்கள் சமமா பார்ப்பாங்க. உண்மை பக்தனின் கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கும். இப்போ நித்யானந்த பிரபு முற்றிலும் நராத்தமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜகாய் மதாய் அப்படின்னு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க என்னமோ பிறந்தது பிராமண ஃபேமிலியில, ஆனா பண்ற அட்டூழியங்கள், அவங்க குடிப்பாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, பெண்களை ரொம்ப மோசமா நடத்துவாங்க. அப்ப இவங்களை இந்த ஊர்ல வந்து அவங்கள கண்டாலே எல்லாரும் பயந்துக்குவாங்க. கடுமையான வார்த்தை பேசுறது, எப்போ போதையில் இருக்கிறது, நிறைய அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. இவங்க பண்ணாத அட்டூழியங்களே இல்ல. யமதர்மருடைய அசிஸ்டன்ட் இருக்காரு பாருங்க, சித்திரகுப்தன். அவர் என்ன பண்ணுவாருன்னா இவங்க 2 பேரை பத்தி கம்ப்ளைண்ட், அதாவது என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன பாவங்கள் பண்றாங்கன்னு எழுதிட்டே இருப்பாரு. எத்தனையோ நோட்டுகள் தீர்ந்துரும். அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டே இருக்காங்க டெய்லி. இப்போ ஒருத்தருக்கு நம்ம வேலை கொடுத்தோம்னா அதுல எப்பவுமே என்கேஜா இருந்ததுன்னா அவங்க பிஸியாவே இருப்பாங்க.
சோ இங்க சித்திரகுப்தனுக்கு வந்து எப்பவுமே நேரம் போறதே தெரியல. இவங்களோட இதே எழுதுறதே அவளுக்கு ரொம்ப வேலையா போச்சு. என்னடா இவனுக்கு அநியாயம் பண்றானுங்க, இப்படி பண்றானுங்களே அப்படின்னு அவரும் எழுதிட்டே இருக்கிறாரு. அத்தனை பேஜ் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த இங்க நித்யானந்த பிரபு என்ன பண்றாருன்னா, ஆஹ் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு நித்யானந்த பிரபு கிட்டயும் ஹரிதாஸ் தாக்கூரார் ரெண்டு பேரும், சரி நீங்க போய் பகவானுடைய நாமத்தை எல்லா பக்கமும் விநியோகம் பண்ணி மக்களை விடுவிக்கும், இந்த ஜீவாத்மாக்களை இந்த ஜடபந்தத்திலிருந்து விடுவிங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப நித்யானந்த பிரபு அவர் சொன்ன உடனே அவருக்கு சேவை செய்வதற்காக வெளியில கிளம்பிடுறாரு. வெளியில கிளம்பி போய் எல்லா வீட்லயும் கதவு தட்டுவாங்க. கதவை தட்டிட்டு பார்த்தாங்கன்னா அந்த உள்ள இருக்கிறவர் வெளியில வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம். எங்கடான்னு பார்த்தா இவங்க டபால்னு காலில் விழுந்து கிடப்பாங்க. கதவை தட்டிட்டு அவங்க வந்த உடனே டபால்னு காலில் விழுந்துருவாங்க. எதுக்கு நீங்க இப்படி காலில் விழுகிறீங்க? நீங்க பெரிய அந்தணர்கள், நீங்க ரொம்ப புகழ்மிக்கவர்கள், நீங்க ஏன் எங்க காலில் விழுகிறீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் உங்களை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், சைத்தன்ய மகாபிரபு எங்களை அனுப்பினார், நீங்க தயவு செஞ்சு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க. நித்யானந்த பிரபு யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணருடைய முதல் அவதாரமான பலராமர். அவரு போய் எல்லார் கால்லயும் விழுவார். தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. நாமெல்லாம் யார்கிட்டயாவது போய் ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணுங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, ஐய சே, நான் வீடு வீடா போய் சொல்றதா, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு நாமெல்லாம் கூச்சப்படுவோம். போய் கௌரவம் நம்மளை வந்து அடக்கிடும். எதுக்கு நான் போய் இவருக்கு சொல்லணும், எனக்கு கிடைச்சது பெருசு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. எனக்கு கிடைச்சது அப்படி ஒண்ணு எனக்கு நான் பெருசா தெரியல அப்படின்னு சந்தேகப்படுறவங்க அவங்களும் தேர மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே எனக்கு எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, யார் என்னை பழிச்சாலும் சரி, எனக்கு இதனால ஒண்ணு புகழ் வேண்டியதில்லை. ஆனா பகவான் எனக்கு சொல்லியிருக்கார், அவர் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வீடு வீடா போன் பண்ணி சொல்றது, வீடு வீடா போறது. நம்ம நம்ம இதுலயே நிறைய பேர் துளசி மாதாஜி அப்படின்னு சொல்றவங்க வீடு வீடா போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கதான் ஒரு பையனை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப நோயாளி. அம்மா பையனும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுல ஒரே ஒரு ரூம்ல, சின்ன ரூம்ல வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து உடம்புல ஒயிட் செல்ஸ் கிடையாது. அவனுக்கான ட்ரீட்மெண்ட் கூட நம்ம கேட்டிருக்கிறோம் எல்லா பக்கம். ஆனா அவன் அவ்வளவு நாள் ரொம்ப துன்பத்துல இருந்தவன், மனசு வாடி போய் ரொம்ப துக்கத்துல இருந்தவன். பகவானோட நாமத்தை அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து அவன் வந்து முகத்துல ஒரு சந்தோஷம். அவங்க அம்மா சொல்றாங்க, கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றதுல இருந்து இவனுக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது. இப்பதான் என் பையன் முகத்துல நான் சிரிப்பை பாக்குறேன். அத்தனை நோயிலையும் அத்தனை ஒரு வறுமையிலையும் அந்த அம்மா சொல்றாங்க, இப்பதான் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்திருக்கு, அதனால இந்த நோயை குணம் பண்ண விரும்புறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கிருஷ்ண நாமம் மிக 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 உயர்ந்தது. இதை தவிர நம்ம கொடுக்கறதுக்கு வேற எதுக்குமே நம்மளுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்மளால கொடுக்க முடியாது எதுவுமே. ஆனா பகவான் சொல்லிட்டாருங்க, இந்த விதையை நான் எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியாது, இந்த விதையை நான் தூவிட்டு போறேன், இதை வந்து எடுத்து நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு அவரது தொண்டர்களுக்கு, பக்தர்களுக்கு அவர் ஆர்டர் போட்டு போயிருக்கார். அவரது கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன செய்யணும், இந்த ரகசியத்தை, பகவானை பற்றிய இந்த ரகசியத்தை, இந்த நாமத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ். யாரை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணணும், கிருஷ்ணரை பற்றி சொல்ல வேண்டும், எந்த இடத்துலயும் சரி. சோ எங்கெல்லாம் உங்களுக்கு மக்களை பார்க்க முடியுதோ அங்கெல்லாம் உங்க உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த அறிவை நீங்க கொடுக்கணும். சோ ஏன்னா நித்யானந்த பிரபுவே அப்படி செய்யும் போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். பகவானே வந்து எல்லார் காலையும் விழுக்கிறாருன்னா ஜீவராசிகள் எல்லாருமே அவருக்கு சொந்தம். ஆனாலும் அவர் நம்மளுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் தப்பு பண்ணி அவரை பிரிஞ்சு வந்திருக்கிறோம். ஆனா பகவான் அப்படி நினைக்கலையே. என் குழந்தை, நீ எங்கிட்ட திரும்பி வான்னு அன்புடன் நம்மளுக்கு மறுபடியும் வந்து வந்து உதவி பண்றார். சோ பகவானுக்கு உதவியா இருக்கணும் நாம. இப்ப பகவானுக்கு உதவியா இருக்கணும்னா நாம நிறைய பேருக்கு இதை சொல்லணும். அப்படிப்பட்ட ஜகாய் மதா என்ன பண்ணாங்கன்னா, அவர் போய் சொல்லும் போது அவர் அந்த சமயத்துல போறப்போ ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அங்க போகாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப துஷ்டர்கள், உங்களை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு. ஆனா நித்யானந்த பிரபு அவரு கொண்ட பெரும் கருணையினால, காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மெர்சி,
அவர் வந்து அவங்க 2 பேர் கிட்ட போறாரு. கிட்ட போய் தயவு செஞ்சு பகவானோட நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் குடிகாரர்கள் அந்த பானையை வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உம், அஹ் ஜகாய் இந்த மதாய் என்ன பண்றான், அந்த பானையை தூக்கி ஓங்கி அடிக்கிறான் அவர் மேல. ஆனா இந்த தடவை தப்பிச்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் வர்றாங்க. இப்ப ஹரிதாஸ் பிரபு கூட என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் வேண்டாம், நாம 2 பேரும் மேத்தே ஓடி வந்தோம், மறுபடியும் அதே இடத்துக்கு போக வேண்டாம். இல்ல இல்ல, பகவானோட நாமம் இவங்களுக்கு தான் அதிகமா சொல்லணும். ஏன்னா இவங்க தான் ரொம்ப மோசமா நிலையில இருக்கிறாங்க, ரொம்ப அறியாமையில இருக்கிறாங்க. இவங்களை நம்ம சொன்னா ரொம்ப ரொம்ப பெரிய இடத்தை நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு தருவார். ஏன்னா அவங்களே கடவுளோட அவதாரம். ஆனா அவர் கடவுளுக்கு இன்னும் சேவை செய்யணும், அவரோட மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கடைந்தெடுத்த அயோக்கியர்களுக்கு போய் சொல்ல அவர் துணிறார். அப்ப அவங்ககிட்ட போய் சொல்லும் போது இந்த தடவை அவன் நல்லா பானை தூக்கி வீசி அவரை காயம் பண்ணி விட்டுறான் நெத்தியில. இப்ப ரத்தம் வழியிறது. உடனே ஹரிதாஸ் தாக்கூர் ஓடி போய் சைத்தன்ய மகாபிரபுட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தாக்கிட்டான் அப்படின்னு. அப்போ பயங்கரமான கோபம் வந்துடுது சைத்தன்ய மகாபிரபுக்கு. ஏன்னா தன்னை விட தன் பக்தர்களை யார் நிந்திக்கிறார்களோ அவங்களுக்கு எப்பவுமே அவர் கருணை பார்க்க மாட்டார். உடனே ஓடி வர்றார். ஓடி அவங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு அப்படியே தன்னுடைய உக்கிரத்தை காட்டி அப்படியே சக்கரத்தை, சங்கு சக்கரம், அந்த சக்கரத்தாழ்வாரை வர வைக்கிறார் கையில. நீ இன்னைக்கு அவ்வளவுதான், என்னோட பக்தனை நீ இவ்வளவு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சக்கரம் உடனே அவர் கையில தோன்றுது. ஆனா நித்யானந்த பிரபு மறுபடியும் அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறார், தயவு செஞ்சு வேண்டாம், இந்த அவதாரத்துல நீங்க எந்த ஆயுதமும் எடுத்து வரவில்லை. ஏன்னா கொல்லணும்னு நினைச்சா இந்த கலியுகத்துல எல்லார் மனசுலயும் அசுரர்கள் இருக்காங்க. ஏன்னா முதல்ல எல்லாம் அசுரர்கள் அப்படின்னா அது ஒரு தனியான தோற்றமே இருக்கும். ஆனா இந்த கலியுகத்துல மனிதர்களாத்தான் இருக்கிறாங்க, ஆனா உள்ள எல்லா அசுரர்களும் மனசுல குடிகொண்டு இருக்கிறாங்க. அதனால அழிச்ச எல்லாரையுமே அழிக்கணும். அதனாலதான் பகவான் நிராயுதபாணியாக வந்தார், ஆயுதம் எடுக்காம அன்பு எனும் ஆயுதத்தை கொண்டு வந்தார். சோ அவர் தன்னுடைய அன்பை கொடுத்து, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து மக்களை எல்லாம் அவர் அந்த விடுதலை பண்ணினார். ஆனா இதை ஏற்றுக்கொண்டவர்கள் விடுதலை அடைஞ்சாங்க. ஆனா ஏத்துக்காதவங்க இன்னுமே இந்த ஜட உலகத்துல சிக்குண்டு கிடக்குறாங்க. சோ இதுல எவ்வளவு பேர் ஏத்திருக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப, அதான் 99.9% சொல்றாங்க இல்லையா நாரதமர்கள். இப்ப இங்க ஜகாய் மத்தாய் அப்படி பண்ணின உடனே அவர் கொல்ல போறார். ஆனா நித்யானந்த பிரபு தடுத்துடுறார், நீங்க கருணையின் அவதாரம். ஏன்னா அவதாரங்கள்லயே மிக 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 கருணையானவர் யார் அப்படின்னு பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப கருணை. ஏன்னா இந்த கலியுகத்துல நம்மளுக்கு வேற கதியே கிடையாது. நம்மளை எல்லாம் மாயை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் மாயை, இன்னொரு பக்கம் களி, மத்தளம் போல 2 பக்கம் அடி. சரி பாவம், இவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பகவான் கருணை கொண்டு இங்க வந்தார். தன்னை சன்னவதாரமாக, மறைக்கப்பட்ட அவதாரமாக நம்மளுக்கு கருணை கொடுத்தார். சோ அவர் சொல்றார், நீ எப்படி என் பக்தனை தாக்கலாம்? என்னை தாக்கியிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என் பக்தனை யார் ஒருவர் தாக்குகிறார்களோ அல்லது அவமானப்படுத்துகிறார்களோ, என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு தீங்கு செஞ்சோம் அப்படின்னா வைஷ்ணவ அபராதம், நம்மளுக்கெல்லாம் பக்தியே கிடைக்காது பல ஜென்மங்களுக்கு. ஏன்னா பகவான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த அஜாமிலனுக்கு கருணை கொடுத்து உடனே அவனை வர வச்சுட்டார். ஏன்னா அவன் வைஷ்ணவ அபராதம் பண்ணவே இல்லை வாழ்க்கையில. ஆனா வைஷ்ணவ அபராதம் யாரு பக்தர்களுக்கு தீங்கிழைக்கிறார்களோ அவங்க விடுதலைக்கு வழியே கிடையாது. ஏன்னா அவனுக்கு பகவான் கருணையே கொடுக்க மாட்டார். ஆனா இங்க 2 பேருக்கும் நித்யானந்த பிரபு ரொம்ப பணிவா போராடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தார். அப்போ ஒருத்தன் அவனுக்கு இன்னொருத்தனுக்காக மன்னிப்பு கேட்கிறான். கேட்டு அப்புறம் 2 பேருக்குமே பகவான் கருணை கொடுத்து, சரி அப்ப நீங்க உங்களை மன்னிக்கிற மாதிரி இருந்தா நீங்க எனக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. அப்ப அந்த செகண்ட்ல இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பகவானோட நாமத்தை சொல்லிட்டு அங்க வர்ற வைஷ்ணவர்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சாங்க. சோ அதுதான் அவங்களோட பரிகாரமா இருந்தது.
வைஷ்ணவ சேவா. ஏன்னா வைஷ்ணவர்களோட உச்சிஷ்டம், வைஷ்ணவர்களுக்கு சேவையை அவர்களோட பாதத்துளி, அவர்களுடைய ம், பாதத்தை கழுவுகின்ற அந்த தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப புனிதமானது. சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடமா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் காட்டுறார். சோ ஒரு பக்தரின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்வுக்கு புத்துயிர் அளிக்க முடியும். சோ ஒரு ஒரு நராதமன் அவங்க எப்படி மறுபடியும் ஆன்மீக வாழ்க்கை வர முடியும் அப்படின்னா ஒரு பக்தனின் கருணையினால். ஏன்னா பகவானோட கருணையை விட ஒரு பக்தனோட கருணை ரொம்ப பெரியது. ஏன்னா பக்தன் வந்து இப்போ நம்மளுக்கு 10 விதமான அபராதங்கள்ல மிகவும் கடைநிலையில் உள்ளவங்களுக்கு நீங்க பகவானோட நாமத்தை சொல்லாதீங்க, பகவானோட நாமத்தை புரிஞ்சுக்காதவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பக்தன் அந்த ரிஸ்கே எடுத்துக்கிறான், சொல்லிதான் பார்க்கலாமே. ஏன்னா இது இது அவனுக்கு புரிஞ்சதுன்னா அவனும் வந்துருவானே நம்ம கூட, அவனையும் கோலோகம் கூட்டிட்டு போலாமே, வைகுண்டம் கூட்டிட்டு போலானே அப்படின்னு சொல்லி யாருக்கும் தரமில்லாம அவன் எல்லாருக்கிட்டே போய் கெஞ்சுறான், தயவு செஞ்சு நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல அவங்க போய் சொல்லும்போது சோ இவங்க ரொம்ப லோ கிளாஸ், ஓ இவங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்கும் போல, கமிஷன் கிடைக்கும் போல, இந்த மாதிரி ஜட ரீதியா நினைச்சு அவங்கள அவமானப்படுத்துறாங்க. சோ அந்த அவமானப்படுத்தும் போது அவங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அது அபராதம் ஆகுது. அதனாலதான் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு பகவான். நம்மளுக்கு அந்த 10 கட்டளைகள் ஏன் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவனுக்கு வைஷ்ணவ அபராதம் உண்டாகும். நீங்க போய் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க நல்ல எண்ணத்துல சொல்றீங்க, ஆனா உங்களை வந்து அவன் அவமானப்படுத்தும் போது அவனுக்கு தீங்கு ஏற்படும். அதனாலதான் நம்மளுக்கு சொல்றாங்க, நாம எல்லாமோ நல்லதை நினைச்சிட்டு தான் சொல்றோம். ஆனா அவன் வந்து மறுபடியும் கிண்டல் பண்ணுவான், அவங்கள நோக்கடிப்பான். அது வந்து அவனுக்கு மறுபடியும் பக்தி இல்லாம போயிடும். நாம பக்தி கொடுக்க போவோம், ஆனா அந்த குற்றம் செய்யறதுனால அவனுக்கு பக்தியில இன்னும் பின்னடைவு உண்டாகும். அதனாலதான் அவங்க சொல்லக்கூடாது சொல்றாங்க. அப்ப பாகவத தர்மத்தை, பக்தரின் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டிருக்கின்ற சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளின் செய்தியை அடக்கத்துடன் கேட்க வேண்டும் என மக்களிடம் பரிந்துரைக்கிறார். அந்த செய்தியின் சாரம் பகவத்கீதை. சோ மனிதரில் கடநிலையை சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலம் விடுதலை பெற முடியும். சோ போன உடனே நெஞ்ச நிமித்திட்டு நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, எங்க எனக்கு தெரியுறதெல்லாம் உனக்கு தெரியுதா பார்க்கலாம், அந்த எண்ணத்தோட கேட்கக்கூடாது. தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரச்சனைன சேவையா. சோ அவர்களுக்கு பணி செய்து அடக்கத்துடனும் பணிவுடனும் கேட்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் செய்தியை காது கொடுத்து கேட்கவே மறுக்கும் போது பரமபுருஷரின் விருப்பத்திற்கேற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்றது. ஏன்னா கேட்டாதான் நிறைய ஞானம் அதெல்லாம் வந்தாதான் சரணடைய முடியும். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு பேருக்கு இந்த மூமெண்ட் சுதந்திரமா திறந்திருக்கு. ஸ்ரீல பிரபுபாதருடைய இஸ்கான் இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்லுது. ஆனா வர்றவங்க அப்படியே வர்றவங்க பொழுதுபோக்கா வர்றாங்க. சிலர் மட்டுமே அதுல ரொம்ப சின்சியரா மேல வர்றாங்க. மத்தவங்க எல்லாம் ஏதோ எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் மாதிரி, பொழுதுபோக்குக்கு வந்த மாதிரி, பூங்காக்கு வந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. சோ சரணடைவதுக்கு எங்க அப்போ வழி? இப்ப மனித சமுதாயத்தின் கடைநிலையோராகிய நராதமர்கள் மனிதரின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியம் செய்கின்றனர். சோ பகவானை பற்றி கேட்கறக்கு அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தா அந்த நோய் குணமாக அதிகமா பிடிக்கும். ஆனா இவங்க அதுக்கு வழியே இல்லாம பண்ணிடுறாங்க. அடுத்த துஷ்குருதினோ யாரு அப்படின்னா மாயா அபகத ஞானா. அதாவது ஜடசக்தியின் மாயின் தாக்கத்தினால் தங்கள் அறிவை இழந்தவர்கள். மாயா அபகரத ஞானா, அந்த ஞானம், அந்த ஞானத்தை வந்து மாயா அபகரிச்சுக்குது. சோ இவங்கெல்லாம் வந்து விஞ்ஞானிகள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள் இவங்கெல்லாம். அப்ப இந்த மாதிரி விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா பகவானை மறுத்து நாங்க தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், நாங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவர்களுக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ எவரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. மனித சமுதாயத்தில் மூலத்தந்தையாகிய பிரம்மாவின் தந்தையாக அவர் பகவான் வந்து இருக்கிறார். மூல பரம்பொருள் அவர் தான். பிரம்மாக்கு கூட அவர் தான் தாய் தந்தை எல்லாமே. சோ
பிரம்மாவின் தந்தை மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் தந்தையும் கிருஷ்ணரே. மாதா தாத்தா பிதா மகஹ அப்படின்னு சொல்ற. ஸோ அவர்தான் எல்லாருக்கும் உயிரளிப்பவனும் நான் தான், அந்த விதையை கொடுப்பவன் நான் தான். அகம் பீஜ பிரத பிதாக அப்படிங்கிறார். சோ அவரே அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் மூலம். எல்லா இடங்களிலும் இருக்கும் பரமாத்மா அவரது விரிவங்கமே. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிறாரு. அதே போல இந்த ஜட உலகிலும் அவர்தான் பரமாத்மாவா உள்ள நுழைகிறார், கர்ப்போதக சாய் விஷ்ணு. சோ எல்லாவற்றிற்கும் அவர்தான் மூலம். இப்போ ஒவ்வொருவரும் அவரது தாமரை திருவடிகள் சரணடையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். தெளிவான கூற்றுக்கு மத்தியில் மாயா அபகிருத ஞானா, இந்த ஞானிகள் என்ன பண்ற, மாயா அபகிருத ஞானிகள் முழுமுதற் கடவுளோட வியக்தித்துவத்தை ஏளனம் செய்து, அதாவது அவர் சாதாரண மனிதரா வந்து கிருஷ்ணர் வந்து லீலை பண்றாரு, ஒரு மேஜிஷியன் மாதிரி மேஜிக் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப மனித வாழ்வின் அற்புத ரூபம் பரமபுருஷ பகவானின் நித்திய திவ்ய ரூபத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத கூட அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா பகவானோட ரூபத்தையே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு கருணை பாருங்க. ஆனா பகவான் அந்த ரூபத்துல வரும்போது நாம தான் பகவானோட ரூபத்தை காப்பி பண்ணிருக்கோம், ஜெராக்ஸ் நாமோ. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவஜானந்தி மூடாஸ், அவங்க எல்லாம் மூடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனித உருவில் வரும்போது அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டு இங்க இருக்கிறாரு, அப்புறம் ஏதோ ஒரு அற்புதங்களை எல்லாம் பண்றாரு, அப்புறம் செத்து போறாரு, அப்புறம் கடவுள் ஆயிடுறாரு, நாமும் அது மாதிரி இறந்தோன்னா கடவுள் ஆயிருவோம். இதெல்லாம் இந்த விஞ்ஞானிகள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் இப்படி நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா இவங்க ஒரு துஷ்குருதினம். சோ அடுத்த துஷ்குருதினம் மாயால் அபகரிக்கப்பட்டவங்க. அடுத்தது யாருன்னா ஆசூரம்பாவம் ஆசிரித அசுர கொள்கை உடையவர்கள். ஆசூரம் அப்படின்னா அசுரர்கள். இவங்க வந்து வெளிப்படையான நாத்திகர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. இது வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றது எதுக்கு, நான் அனுபவிக்கணும். ஏன்னா கடவுள் தானே சட்டம் கொடுத்திருக்காரு, வேத கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நான் இவ்வளவு தூரம் தான் ஒரு மாட்டுக்கு கயிறு கட்டி ஒரு 12 முழம் விட்டேன்னா அதுக்குள்ளதான் மேயணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனா அந்த மாடு என்ன பண்ணுது, சுத்தி 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 கடைசியில தலை கூட நகுத்த முடியாம அது கட்டுண்டு கிடக்குது. அது மாதிரிதான் நம்மளுக்கு ஓரளவு சுதந்திரம் தந்தா இவங்கெல்லாம் இந்த மூடர்கள் அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் தான் தலைவன் அப்படிங்கிற அளவுக்கு சுத்தி சுத்தி கடைசியில தலைய கூட நகர்த்த முடியாத அளவுக்கு போய் சிக்கிக்கிறாங்க. அந்த அளவு மாயை அவங்கள ஆட்கொள்கின்றது. கடைசியில் நானே கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு. சோ கிருஷ்ணரை அருவ பிரம்மனுக்கு கீழ்ப்பட்டவராக ஆக்கின்றனர். அருவ பிரம்மன் கூட இல்ல, அதுக்கும் கீழே. ஏன்னா பகவானிடம் பொறாமை கொண்ட நாத்திகன் தனது மூளை எனும் தொழிற்சாலையில் தயாரான எண்ணற்ற போலி அவதாரங்களை காண்பிக்கிறான். சோ நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கடவுளோட அவதாரம் அப்படின்றான் கடைசியில. சோ முழுமுதற் கடவுளை எதிர்த்து பேசுவதையே தனது வாழ்வில் குறிக்கோளாக இந்த நபர்கள் பகவானை சரணடையாம அவரை எதிர்த்துட்டே இருப்பாங்க. சோ ஆள வந்தார் யமுனாச்சாரியார். அவர் சொல்றாரு, எம்பெருமானே, உனது குணம், ரூபம், லீலை அசாதாரணமாக உள்ள போதிலும் சத்துவகுணத்தை சார்ந்த எல்லா சாஸ்திரங்களிலும் உனது வியக்தித்துவத்தை உறுதி செய்யப்பட்டிருந்தும் தனது தெய்வீக குணங்களினாலும் திவ்ய அறிவின் ஆழத்தாலும் புகழ்பெற்று விளங்கும் ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தும் நாத்திக கொள்கை உடையவர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆச்சாரியர்கள் எல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. ஆனா இந்த மூடர்கள், மனிதர்கள்ல கடைநிலையோர், ஒண்ணுக்கும் ஆகாத ஆகாவளிகள்லாம் என்ன சொல்லுனா, பகவானுக்கு ரூபம் இல்ல, இந்த வேதங்கள் எல்லாம் பொய், நாமெல்லாம் சுதந்திரமா இருக்க வேண்டியவங்க, இந்த உலகம் தன்னால உருவாயிடுச்சு, இப்படி நிறைய கொள்கைகளை அவதூறுகளை எல்லாம் பரப்பி மக்களை குழப்பி அதுல குட்டையில மேல் பிடிக்கிற ஆளுங்க இதுகெல்லாம். ஏன்னா பகவான் இருக்கிறான்னு தெரிஞ்சு அதுக்கு சட்டதிட்டங்கள் எல்லாம் மதிக்கணும், அதை கடைப்பிடிக்கணும், அதெல்லாம் கஷ்டங்க. நான் வந்ததே இங்க அவரை எதிர்த்துட்டு. ஆனா அதுல கொஞ்சம் 50% நல்லவங்க,
பகவானை முழுசா எதிர்க்கிறவங்க இப்போ 100% அசுரர்கள். ஏன்னா அவங்க எப்படி வேணா வாழலாம், சட்டத்திட்டம் இருந்தா தானே என்னை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்ட்டு ஒரு ஒரு முட்டாள் சொல்லுவான். அவன் தன்னைத்தானே அறிஞன்னு சொல்லிக்குவான். நீ வந்து நெய் சாப்பிடணும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் நெய் கிடைக்கிறது கஷ்டமாமா. நெய் சாப்பிடணும் அப்படின்னா நீ இன்னொருத்தனை கொலை பண்ணு, கொள்ளையடிச்சு நீ சாப்பிடு, அது தப்பே இல்லை. ஏன்னா நீ செத்துட்டீன்னா ஒரு பாவம் எல்லாம் கிடையாதுங்க, கர்ம வினையெல்லாம் கிடையாது. செத்துட்டா அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போ. அடுத்தவனை நீ கொன்னா என்ன, உதைச்சா என்ன, திருடுனா என்ன, அவனை துன்புறுத்துனா என்ன, நீ எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு எல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கான். அவனை வந்து சிலர் கொண்டாடி இருக்கிறாங்க பெரிய அறிஞன்னு. சோ மக்கள் எப்படியெல்லாம் முட்டாளா இருக்கிறாங்க பாருங்க. சோ இந்த மாதிரி ஒண்ணு முழு முட்டாள்கள், இல்லைன்னா மனிதரில் கடைநிலையோர், மாயால் அறிவிழந்தவர்கள், இன்னொரு நாத்திக கொள்கையாளர்கள். இப்ப இந்த மாதிரி 4 பேர் சாஸ்திரங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவங்க வந்து அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சரணடைகிறதே கிடையாது பகவானை. இந்த 4 பேர் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைவதில்லை. அதனால பகவான் அவங்களுக்கு அவரை பற்றிய ஞானத்தை கொடுப்பதும் இல்லை. எப்பவுமே மூடர்களாகவே இருந்துட்டு போயிடுறாங்க. கழுத மாதிரி இருக்கிறவன், சோ சமுதாயத்துல ஆஹ் அறநெறிகளை பின்பற்றாதவன், சமய கோட்பாடுகளை பின்பற்றாதவன், அப்புறம் இந்த சயின்டிஸ்ட், அப்புறம் முழுசா நாத்திக கொள்கைகளை சொல்றவங்க, இந்த 4 பேரும் சமுதாயத்திற்கு கேடுண்டாக்குபவர்கள். அவங்களும் திருந்த மாட்டாங்க, அடுத்தவங்களையும் திருந்த விட மாட்டாங்க. எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு ஒரு அரைகுறை, ஏன்னா நம்ம எல்லாருமே அரைக்கு அரைக்குடம் அரைக்குடம் எப்பவுமே தளம்பிட்டு இருக்கும். யாராவது ஒண்ணு சொன்னா அதான் ஆமாமாமா அவன் சொல்றது கரெக்டா, அவன் முன்னாடி பலர் போவாங்க. ஆனா இதுல கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்படுபவர்கள் நல்லதை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆத்திர குடுக்கிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு பின்னாடி போயிடுவாங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யாருக்காவது இது சந்தேகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா.